கண்ணெதிரே தோன்றினாள். எனக்கு நடக்கிற இந்த கொடுமை உலகத்துல வேற எந்த பொண்ணுக்கும் நடக்கவே கூடாது. டே சந்தோஷ், நான் உன்னை எந்த அளவுக்கு முழுசா நம்பினேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நானும் என் வயித்துல இருக்கிற நம்ம குழந்தையும் செத்து போக போறோம்னு உனக்கு நல்லா தெரியும். என் வயிறு எரிஞ்சு சொல்ற சந்தோஷ், நீ செஞ்ச தப்புக்கு உனக்கு என்னைக்குமே மன்னிப்பே கிடையாது. இப்ப நான் அனுபவிக்கிற வேதனையை விட நீ உன் வாழ்க்கையில கண்டிப்பா அனுபவிப்படா. இது என் வயித்துல இருக்கிற நம்ம புள்ள மேல சத்தியம். சார், நாங்க எந்த தப்பும் பண்ணல சார். என்னோட 2 பொண்ணுங்களையும் கடத்தி வச்சிருக்கிறது அந்த இந்து அம்மா தான் சார். முதல்ல அவங்கள கூட்டி வந்து விசாரிங்க சார். ஆமா சார், நீங்க அவங்கள விசாரிச்சா மட்டும்தான் எங்க பொண்ணுங்களுக்கு ஏதாவது நடக்கிறதுக்குள்ள அவங்கள காப்பாத்த முடியும். சார், தயவு செஞ்சு எங்களுக்கு நீங்க தான் சார் உதவி பண்ணணும். அட, நீங்க 2 பேரும் சேர்ந்து திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க. நான் என்ன வேலை செய்யணுங்கிறத நீங்க எனக்கு சொல்லி கொடுக்காதீங்க. நீங்களும் உங்க பொண்ணு சக்தியும் சேர்ந்து ஏற்கனவே இந்து மேடம்க்கு கொலை மிரட்டல் கொடுத்திருக்கீங்க. பத்தாததுக்கு இந்த கல்யாணத்தை நீங்க எப்படியாவது நிப்பாட்டிடுவேன்னு சொல்லி சவால் வேற விட்டுருக்கீங்க. இப்போ புருஷன் பொண்டாட்டி நீங்க 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி உங்க பிள்ளைங்களை நீங்களே ஒளிச்சு வச்சுக்கிட்டு இப்ப இங்க வந்து டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களா? ஐயோ, என்ன சார், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இப்படி அநியாயமா பேசிட்டு இருக்கீங்க. பிள்ளைங்களை காணோன்னு பெத்தவங்க நாங்க பதறி போய் உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா நீங்க என்னன்னா பழிய தூக்கி எங்க மேலேயே போட்டு விசாரிச்சுட்டு இருக்கீங்களே. ஆமா சார், நீங்க அவங்கள போய் விசாரிச்சா மட்டும்தான் உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிய வரும் சார். யோ, என்ன வேலை செய்யணும்னு எனக்கு தெரியும். போய் 2 பேரும் ஓரமா உட்காருங்க. சொல்றேன்ல, போய் உட்காரியா. கல்யாண தேதி வந்து கண்ணோடு ஒட்டிக்கிச்சு, பெண் நெஞ்சில் ஆனந்த கூத்தாச்சு. பாருங்கடி பொண்ண பாருங்கடி, வெக்கத்தில் அவ கண்ணோ செவந்திருச்சு. பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு, அரைச்ச சந்தனமோ மணக்கு, மதுர மல்லிய பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ, செவந்த குங்கும பூ மயக்க.
மாசம் வந்துருச்சு கால நேரம் செந்துருச்சு ஜோடி ஒன்னா ஆயிருச்சு மேல சத்தம் கேட்டுருச்சு மேகம் கருத்துருச்சு மாறி மழை பெஞ்சிருச்சு மண்ணில் மணம் ஏறிடுச்சு மஞ்சள் நேரம் கூடிருச்சு தந்தர 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 தந்தானே 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 இடிச்ச பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு அரைச்ச சந்தனமோ மணக்கு மதுர மல்லிய பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ செவந்த குங்கும பூ மயக்க கனவு ஒண்ணு நிஜமா நடந்துருச்சு உன்னோட நான் சிறருது பலிச்சாச்சு சிவா நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சொன்னது சொன்னது நீதானே சொந்தமுமானேனே நினைச்சது நினைச்சது எல்லாமே நடந்திடும் நெசந்தானே காத்தாக நானானாலும் உன் மூச்சில் கலந்திருப்பேன் கனவாக நானானாலும் உனக்காக காத்திருப்பேன் எனக்கு என்ன ஆச்சோ உனக்கு என்ன ஆச்சோ காதல் நமக்குள் வந்தாச்சோ இன்னைக்கு கவிதா ரொம்ப அழகா இருக்கால. அவ எப்பவுமே அழகா தான் இருப்பா. இன்னைக்கு என்ன புதுசா உன் கண்ணுக்கு அழகா தெரியறாளா? இவளுக்கு கல்யாண கலை வந்துருச்சுடி. சந்தோஷ் மாதிரி ஒரு அழகான பையனை கல்யாணம் பண்ணிக்க போறாள. அந்த சந்தோஷத்துல தான் அவ இன்னும் அழகா தெரியறா. ஓ நீ அப்படி சொல்றியா? அப்போ கரெக்ட் தான். ஹே, இன்னைக்கு கவிதா ரொம்ப அழகா தான் இருக்கா. இதத்தான் பெரியவங்க எல்லாரும் முகத்துல கல்யாண கலை வந்துருச்சுன்னு சொல்லுவாங்களா? அப்புறம் என்ன, இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் முடிய போகுது. நீங்களும் அண்ணனும் ஹனிமூனுக்கு எங்க போறதா பிளான்? என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் இன்னும் முடிவு பண்ணல. எல்லாரும் போய்கிட்டு இருக்க ஸ்பீட்ல வீட்ல கல்யாண பேச்சு எடுக்கும் போதே ஹனிமூன் பிளேஸ சூஸ் பண்ணிடுறாங்க. நீங்க என்னடான்னா இன்னும் சூஸ் பண்ணலன்னு சொல்றீங்க. சீக்கிரம் அண்ணன் கிட்ட பேசி ஹனிமூன் பிளேஸ சூஸ் பண்ணிடுங்க. மம்மி, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி எமோஷனலா ஃபீல் பண்றீங்க? அதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரியாது. நீ ஒரு குழந்தையை பெத்தெடுத்து அந்த குழந்தைய மேரேஜ் பண்ணி வைக்கிற ஸ்டேஜ் வரும்போது அப்போ உன் கண்ணுல இருந்து வர கண்ணீருக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு புரியும். கம் ஆன் மம்மி, நான் இப்ப எங்க போறேன்? நான் உங்க கூட தானே இருக்க போறேன். நான் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். கவி, இது சந்தோஷத்துல வரக்கூடிய ஆனந்த கண்ணீர் தான். கவலைப்படாதீங்க மம்மி, நான் சந்தோஷ் கூட இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா தான் இருப்பேன். அதனால நீங்க கவலைப்படாம இருங்க. இங்க பாரு கவிதா, உன்னோட கல்யாணத்தை நானும் உங்க அப்பாவும் ஒன்னா இருந்து ரொம்ப கிராண்டா நடத்தணும்னு பிளான் பண்ணி வச்சிருந்தோம். ஆனா என்ன பண்றது, எப்ப பார்த்தாலும் உங்க அப்பா பிசினஸ்னே பிஸியா இருக்காரு. உன் கல்யாணத்துக்கே அவரை நான் ஒரு கெஸ்ட் மாதிரி தான் கூப்பிட வேண்டியதா இருக்கு. ஆனாலும் அவரு நான் கல்யாணத்துக்கு 1 ஹவருக்கு முன்னாடி வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், எனக்காக யாரும் வெயிட் பண்ணாதீங்க, எதையும் நிப்பாட்டி வைக்காதீங்க, நீங்க மேரேஜ நல்லபடியா செலிப்ரேட் பண்ணுங்க, நான் லாஸ்ட்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உனக்கு தான் உன் டாடி பத்தி தெரியுமே, எந்த சிச்சுவேஷனுக்காகவும் யாருக்காகவும் டைமை வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு ரொம்ப தெளிவா இருப்பாரு. பெரிய பிசினஸ் மேனுங்கிறதுனால ஒரு செகண்ட் கூட வீணடிக்க கூடாதுன்னு ஏகப்பட்ட ரூல்ஸ் எல்லாம் போட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. அதனால நீ கவலைப்படாத, டாடி கண்டிப்பா வந்துருவாரு. அம்மா, நான் டாடியை இன்னைக்கு நேத்தா மிஸ் பண்றேன்.
எப்பவுமே நான் அவரை மிஸ் பண்றேன். இந்த டைம் கூட என் டாடி என் பக்கத்துல இல்லாதது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. பரவாயில்ல மம்மி, எனக்கு இது பழகிடுச்சு. இங்க பாரு கவிதா, இன்னைக்கு உன் லைஃப்ல மறக்க முடியாத ஹாப்பியஸ்ட் டே. நீ இப்படி மூட் ஆஃப் ஆகாத, கொஞ்சம் ஃப்ரீயா விடு. நீ எதை பத்தியும் ரொம்ப டீப்பா யோசிக்காத. இன்னைக்கு உன் டாடி கிட்ட நான் பேசுறேன், அவர் வந்துட்டு இருக்காரு. சரி மம்மி. சரியா? கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க. கதவு தரங்க, காப்பாத்துங்க ப்ளீஸ். கதவு தரங்க. இதுக்கப்புறம் என்னால போராட முடியலம்மா. சந்தோஷோட கல்யாணத்தை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும். காயத்ரி கூட கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். என் உயிர் போகாம போராடுறதுக்கு என் மனசுக்கும் உடம்புக்கும் தெம்பு கொடுமா. ஐயோ, இத பார்க்காம விட்டுட்டோமே. வாங்க வாங்க. மணி, இத்தனை நாளா என் மனசுல ஏதோ இனம் புரியாத ஒரு கவலை இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இந்த கல்யாண விசேஷம் நடக்கிறதால இந்த வீடு களை கட்டி இருக்கு. இன்னைக்கு இந்த வீட்டை பார்க்கவே என் மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா மச்சான், கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போயிடுச்சு. நாட்கள் அவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருக்கு. சின்ன பிள்ளைங்களா இருந்த எல்லாம் டக்கு டக்குன்னு வளர ஆரம்பிச்சிட்டாங்க.
இவங்களுக்கு கல்யாணம் ஆகும்போதுதான் நமக்கு வயசாகிறதே தெரியுது மச்சான். எங்கேயாவது சிரிச்சோ சிரிக்கணும்னு இருக்கான். இஞ்சித்தனு குரங்கு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இவ்வளோ அழகா வந்து நிக்கிறா, என்ன ரசிக்க தெரியல. டேய் சிவா, ஒரு நிமிஷம் இங்க வா. இங்க வா. வாடா. சொல்லுங்கம்மா. வாங்க வாங்க. டேய் என்னாச்சுடா சிவா? ஏன் ஒரு மாதிரி எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்க? எனக்கு ஒன்றும் ஆகல மாமா, ஐம் ஓகே. கொஞ்சம் தலைவலிக்கிறதுனால முகம் டயர்டா இருக்கு, அவ்வளவுதான். டேய் சிவா, எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் டென்ஷனை மைண்டுக்குள்ள வச்சுட்டு சுத்தாதடா. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப நீ உன் மைண்ட ரிலாக்ஸா வச்சுக்கணும், சரியா? சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். வரேன். சரி போ. வணக்கம்மா. மாறவே மாட்டேங்கிறா. வாங்க. என்னடா புது மாப்பிள? ஜாலிதான் போல. டேய் போதும்டா. டேய் தலைய வாரி வாரி முடியல கையில வந்துற போது. டேய் கம்முனுடா. இவனை பார்க்கவே ஹீரோ மாதிரி இருக்கான்ல? ஆமாண்டா, எப்பவுமே ஹீரோ தான்டா. சந்தோஷ் வாங்க வாங்க மம்மி. வருண், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெளியில இருக்கீங்களா? நான் அவங்க கிட்ட பேசணும். ஓகே ஆண்டி. டேய் போலாம். சரி. சந்தோஷ், இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த கல்யாணம் நாம நினைச்ச மாதிரி, ஏன் ஒரு படி மேல போய் நாம நினைச்சதை விட ரொம்ப சூப்பரா நடக்க போகுது. இனிமே நம்ம யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கப்புறம் ஒரு தொலையும் இருக்காது பாரு. மம்மி, நீங்க இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கிறத பார்க்கும்போது தான் எனக்கு பெரிய தைரியமே வந்த மாதிரி இருக்கு. பின்ன சிவா அனிதா கல்யாணத்தை நிப்பாட்டின மாதிரி இந்த கல்யாணத்தையும் நான் நிப்பாட்ட விட்டுருவேனா? நாம ஃபுல்லா அலர்ட்டா இருந்ததுனாலதான் அந்த சக்திய கவிதாவோட சிக்கன் ஷாப்ல ஃப்ரீசர் ரூம்ல வச்சு லாக் பண்ணிருக்கேன். நீ தாலி கட்டி முடிச்சதும் அவளோட டெட் பாடிய கவிதா சிக்கன் ஷாப்ல இருந்து வெளியில எடுப்பாங்க. சோ அதனால நீ எதை பத்தி யோசிக்காம இரு. அந்த சக்தியால அங்க இருந்து தப்பிச்சு வரவே முடியாது. சூப்பர் மம்மி. அதே மாதிரி தான் அந்த காயத்ரியாலையும் அங்க இருந்து தப்பிச்சு வர முடியாது. நானும் அவளை வெளியே வர முடியாத அளவுக்கு உள்ள வச்சு லாக் பண்ணி வச்சிருக்கேன். அந்த இடத்துல இருந்து அவ்வளவு சீக்கிரம் அவளால தப்பிச்சு வெளியே வர முடியாது மம்மி. சூப்பர் சந்தோஷ். சக்திய கவிதாவோட ஷாப்ல வச்சு லாக் பண்ணியாச்சு. அந்த காயத்ரிய நீ எங்கேயோ லாக் பண்ணி வச்சிருக்க. மிச்சம் இருக்கிறது யாரு? அந்த கணேசனும் லக்ஷ்மியும் தான். அவங்களையும் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல தூக்கி உள்ள வச்சாச்சு. இப்ப இந்த கல்யாணத்துக்கு நமக்கு யாரும் எந்த பிரச்சனையும் கொடுக்க முடியாது. நம்ம இந்த கல்யாணத்தை என்ஜாய் பண்ணி நிம்மதியா நடத்தலாம். வெரி குட் மம்மி. சரி, நீ சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வந்துரு. நான் கீழே இருக்கேன். சக்தி பிரச்சனையும் தீர்ந்துருச்சு, காயத்ரி பிரச்சனையும் தீர்ந்துருச்சு. கவிதா கழுத்துல தாலியை கட்டுறோம், ஃபர்ஸ்ட் நைட்டு முடிக்கிறோம். வாங்கம்மா, வாங்க அத்தை. கவிதா, ஐயோ என் கண்ணே பற்றும் போல இருக்கு. நீ எங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீயும் சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு சந்தோஷமா வாழணும். எல்லாமே ஓகே, ஆனா ஏதோ ஒண்ணு குறையுதே. இப்போ ஓகே. கவிதா, எங்க வீட்டுக்கு நீ வரப்போறது நினைச்சு நாங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். ஆபீஸ் வேலைன்னு பிஸியா இருந்துட்டதுனால என்னால போய் உனக்காக ஷாப்பிங் கூட பண்ணி எதுவும் வாங்கிட்டு வர முடியல.
இருந்தாலும் உனக்கு நான் சில கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதனாலதான் நான் போய் உனக்காக சில ஜுவல்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன். அத நானே உன் கையால கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் எடுத்துட்டு வந்தேன். நான் எடுத்துட்டு வந்த ஜுவல்லோட டிசைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாரு. உன்னோட டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி நான் எடுத்திருக்கேனா, உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு பார்த்து சொல்லு. இது எல்லாமே எனக்கா? எதுக்கு இவ்ளோ எக்ஸ்பென்சிவா? இந்த வீட்டுக்கு வரப்போற எக்ஸ்பென்சிவான மருமகளுக்காக இது எங்களோட எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்ஸ். இதெல்லாமே ரொம்ப கம்மி தான். நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்க போற. இன்னும் பெரிய பெரிய கிஃப்ட்ஸ் எல்லாம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே என் டேஸ்டுக்கு ஏத்த மாதிரியே இருக்கு. அர்ஜென்ட்டா பர்ச்சேஸ் பண்ணனும் சொல்லிட்டு இவ்ளோ பக்காவா பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க பல பேருக்கு இன்ஸ்பிரேஷன்னு என்னோட மம்மி சொன்னது கரெக்டா தான் இருக்கு. கவிதா, நீ உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவ. ஏன்னா ருத்ராவுக்கு எங்க எல்லாரையும் விட உன் மேல ஒரு படி பாசம் ஜாஸ்தி ஆயிடுச்சு போல இருக்கு. அதான் உனக்கு மட்டும் இந்த ஸ்பெஷல் கவனிப்புன்னு நினைக்கிறேன். இதுல என்ன அண்ணி இருக்கு? கவிதா நம்ம வீட்டுக்கு வரப்போற பொண்ணு. நாம அவளுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறோம்? நான் அனிதாவுக்கு செய்யற மாதிரியே இனிமே இவளுக்கும் செஞ்சு அழகு பார்க்க தான் போறேன். சரி, நாங்க 2 பேர் கீழே போறோம். நீ சீக்கிரம் ரெடி ஆயிட்டு சரிம்மா வந்து ஆண்டி. சரிம்மா. ஓகே ஆண்டி.